ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோன்பேல அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, நம்ம ஃபோன்பே இன்டர்ஃபேஸ் அதாவது அந்த ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து சூப்பராவே பெட்டரா எல்லாமே சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, அழகா மேனேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க. ஓகே, இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ்ல மட்டும் இல்ல, ப்ரொஃபைல் பேஜ்லயும் குடுத்துருக்காங்க. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் இந்த அப்டேட் வந்து வரல, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது எப்படி வர வைக்கிறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஓகே, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபோன்பேவோட பழைய அப்டேட்டும், புதிய அப்டேட்டும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓல்டு வெர்ஷனும், நியூ வெர்ஷனும் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது ஓல்டு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஓல்டு வெர்ஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க, ஓல்டு வெர்ஷன்ல இப்படி தான் வந்து அந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நியூ வெர்ஷன் வந்து ஓப்பன் பண்றாங்க பாருங்க. 2வது இருக்கு பாருங்க. இதுதான் நியூ அப்டேட். இப்போ ஃபோன்பேல வந்து இருக்கக்கூடிய நியூ இன்டர்ஃபேஸ். ஓல்டு இன்டர்ஃபேஸும் நியூ இன்டர்ஃபேஸும் வந்து பாருங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நமக்கு ஓல்டு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூ வெர்ஷன்ல பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா அரேஞ்ச் பண்ணி சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும் ஃபோன்பேவை. ஓகே, உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, என்னுடைய நியூ வெர்ஷன்ல கீழே ஸ்க்ரோல் பண்ற பாருங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமா இப்போ ஓல்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி தான் தெரியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சருக்குள்ள உள்ளே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ வந்து ஷார்ட்டா வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. குயிக்காவே வந்து அந்த பேஜ் நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஓல்டு வெர்ஷன்ல ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் பேஜ் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொஃபைல் பேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓல்டு வெர்ஷன்ல எப்படி இருக்கும். இப்போ நியூ வெர்ஷன்ல வந்து ப்ரொஃபைல் பேஜ் கிளிக் பண்ற பாருங்க. இப்போ ஓல்டு வெர்ஷன் ப்ரொஃபைல் பேஜுக்கும் நியூ வெர்ஷன் ப்ரொஃபைல் பேஜுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, மேனேஜ் பேமெண்ட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதுக்குள்ள இருக்கும். நம்ம அதுல போயிட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல ஓல்டு வெர்ஷன்ல பாருங்க, இதுல வந்து பேமெண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அண்ட் பிரெஃபரன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதுவே வந்து பாருங்க, இப்போ நியூ வெர்ஷன்ல நியூ அப்டேட்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பிரெஃபரன்சஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஹோம் பேஜ்ல இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அதையும் வந்து நான் சொல்றேன். இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, ரெண்டு ஃபுல்லி பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல உங்களுக்கு ஹோம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓல்டு அப்டேட்ல வந்து பாருங்க, ஓல்டு, அதுக்கப்புறம் நடுவில் QR கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுவே நியூ அப்டேட்ல வந்து பாருங்க, ஹோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் QR கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலர்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓல்டு வெர்ஷன்ல வெறும் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, எக்ஸ்ட்ராவா இதுல வந்து நியூ அப்டேட்ல வந்து கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோம் பேஜ்ல வந்து பாருங்க, இதுல வந்து ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் இருக்கும். அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன், சர்ச் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ஃபீச்சரும் நீங்க சர்ச் பண்ணி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். பில் பேமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், எது தேவையோ அதை நீங்க சர்ச் பண்ணி நீங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நடுவுல QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு 4வது அலர்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபோன்பே வழியாக வரக்கூடிய அனைத்து நோட்டிபிகேஷனும் இதுல வந்து வரும் அலர்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் கடைசியா ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்க ஃபோன்பேல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ற, ரிசீவ் ஆகக்கூடிய எல்லா ஹிஸ்ட்ரியும் அதுல வந்து ஷோ ஆகும். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த நியூ அப்டேட் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பேக் வந்துட்டு உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே சர்ச் பாக்ஸ்ல ஃபோன்பே சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, ஃபோன்பே சொல்லிட்டு டைப் பண்ணி ஃபோன்பே ஆப்பை கிளிக் பண்ணி இப்போ உங்களுடைய ஃபோன்பே ஆப் வந்து அப்டேட் கேட்கும். அப்டேட் கேட்கும்போது அப்டேட் வந்து கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து அந்த நியூ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். இது போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுடைய ஓல்டு இன்டர்ஃபேஸ்ல இருந்து நியூ இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம், அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.